என்ற ஒரு போர்வையில் தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு சமூக விரோதி. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக எப்போதும் தொடர்ந்து வன்மத்தை கட்டி வரும், பெண்களை இழிவாக பேசி வரும் ஒரு பொறுக்கின்னே வச்சுக்குவேமே. பெண்களை இழிவாக பேசுகிறவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? ஒரு பொறுக்கியை வந்துட்டு அரசாங்கம் கைது பண்ணியிருக்கு. அந்த பொறுக்கிக்கு ஆதரவாக சொல்லப்போனால் காவல்துறையில் இருக்கிற பெண்கள்லாம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இது போன்ற உயர் அதிகாரிகளோ தங்களுடைய பதவி உயர்வுக்காக தப்பாக அந்த பெண்களை தப்பாக சொல்கிறாங்க, படுக்கைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பற்றி தொடர்ந்து இழிவாக பேசிட்டு வர்றது தான் இந்த ஆளோட பழக்கமே. இந்த ஆளை கைது பண்ணதுக்காக இந்த ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் யாருன்னு பார்த்தாக்க இந்த அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்கு பாருங்க. வெக்கமாக இருக்குது. அவங்க போய் அந்த கட்சியில் திராவிடம்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொறுக்கிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா இது நமக்கு அசிங்கமாக இருக்குது. நாங்களும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கெல்லாம் ஒரு அண்ணா பேரில் இருக்கிற ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. நம்ம சகோதர சகோதரிகள் தான் காவல்துறையில் இருக்காங்க. ஒரு சகோதர சகோதரிகள் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரணும், ஒரு தொழில் பண்ண வரணும், இல்லை அரசியலுக்கு வரணும், பொது வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகி தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செஞ்சுட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு, இன்னும் சொல்லப்போனால் அது கூடுதலாக காவல்துறையில் இருக்கிற பெண்களுக்கு கூடுதல் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க எந்த நேரம் பணிக்கு போகணும், எந்த நேரம் வீட்டுக்கு போகணும், ரெண்டாவது வீடு ஒரு ஊரில், குடும்பம் ஒரு ஊரில் இருக்கும், வேலை பார்க்குற இடம் காவல் நிலையம் ஒரு ஊரில் இருக்கும். அப்போது இவங்க இந்த பெண்கள் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே காவல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு நெருக்கடிகளை, குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் கவனிச்சிக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எப்படி ஒரு நெருக்கடியில் எந்த நேரம் வேலைக்கு போகணும், எந்த நேரம் விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இது காவல்துறையில் எப்படின்னே சொல்ல முடியாது. எப்போ வேணால் கூப்பிடுவாங்க, கூப்பிட்ட நேரம் போயிடுங்க. அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு டிபார்ட்மெண்ட் அது. அந்த துறையில் வேலை செய்கிறதே கடினமான வேலை பெண்களுக்கு. ஆண்களுக்கே அது ஒரு கடினம் தான். அதனால தான் பெண்களுக்கு பெண் காவலர்கள்லாம் அதாவது விஐபிகள் வரும்போது பந்தாபஸ்துக்கு பெண் காவலர்கள் இருக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு, அதாவது யூரின் போகணும், டாய்லெட் போகணுன்னாக்கா பெண்கள் நடு ரோட்டில் நெடுஞ்சாலையில் நின்றுட்டு அதுக்கு முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்கன்ட்டு அதனால தான் பெண்கள் இந்த பந்தோபஸ்துக்கெலாம் நிற்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அரசாங்கம். இன்றைய முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் உத்தரவே அந்த மாதிரி பெண்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது. அப்படி அரசாங்கம் செயல்படும்போது அப்படி கஷ்டப்பட்டு பெண்கள் காவல்துறையில் பணிக்கு வர பெண்களை இப்படி தொடர்ந்து இழிவாக பேசுறது இந்த ஆளுக்கு யூடியூபர்ன்ற பேரில் இதை கருத்துரிமைன்னு சொல்லிட்டு இதுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இவர் இன்னைக்கு நேற்று மட்டும் பேசல. இவருடைய வரலாறு எடுத்துக்கிட்டா இந்த சவுக்கு சங்கர், அந்த ஆள் பேர் சவுக்கு சங்கர் இல்லை, சரக்கு சங்கர்னு வச்சுக்கலாம். இந்த ஆளோட வரலாறை எடுத்துக்கிட்டாக்க இவர் கருத்து சுதந்திரம்னா ஒரு மொழிக்காக போராடி உள்ள போனியா, அல்லது சுதந்திர போராட்டத்துக்காக போராடி உள்ள போனியா, அல்லது ஒரு சமூக நீதிக்காக குரல் கொடுத்து, சாதி ஒழிப்புக்காக குரல் கொடுத்து, பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்து நீ உள்ள போறியா? இல்லையே. இதுக்கெல்லாம் நீ பேசியிருந்தீங்கன்னா கருத்து சுதந்திரம்னு சொல்லலாம். நீ பேசுறது தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஸ்ரீநிதினு ஒரு பொண்ணு கூட, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கூட இறந்தது. அந்த பொண்ணு இறந்தது கூட எப்பயுமே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருக்கிறது தான் ஒரு நல்ல போராளிகள், அதாவது சமூக நீதி போராளிகளுக்கு அடையாளம்.
நீதிக்காக போராடுறவங்க பக்கம் எப்போதுமே இருக்கணும். ஆனால் இந்த சவுக்கு சங்கர் வந்துட்டு சரக்கு சங்கர் அந்த பொண்ணு ஒரு +2 படிக்கிற பொண்ணை கேவலமாக இழிவுபடுத்தி அந்த பொண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலப்படுத்தினார். அப்போ அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த பொண்ணை கேவலப்படுத்தும்போது. நீ இந்த பொண்ணை கேவலப்படுத்திட்டு அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம். ரெண்டாவது வந்துட்டு இந்த சரக்கு சங்கர்ன்ற ஒரு நபர் வந்துட்டு பெண்களை மட்டும் இழிவுபடுத்துதா இருந்தாலும் கேரக்டர் வைஸ் இருந்தாலும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊழல் வர இப்போ G2ன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தை போய் மிரட்டி நான் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டுருவேன் அந்த மாதிரி கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு G2ன்னு ஒரு நிறுவனத்து பேரை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறுவனங்களை மிரட்டி அவங்கக்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி மிரட்டி ஒவ்வொருத்தரையும் போயிட்டு எதுக்கு கேஸு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி அதே மாதிரி மணல் வியாபாரம் பண்ணுற இடத்துல போயிட்டு மேலே கேஸ் போட்டுருன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி ஒவ்வொருத்தரையும் ஊழல் பண்ணி ஒரு பக்கம் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறது. ரெண்டாவது இந்த ஆள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருக்கும்போதே அரசோட ஃபைல்கள்லாம் திருடி விற்று பணம் அதை வச்சு பணம் பார்த்தாலும் தான். இருந்தாலும் கேரக்டர் வைஸ் டோட்டலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆள் இந்த சரக்கு சங்கர்ன்ற ஆள் இந்த நபர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா அந்த ஆள் ஒரு கிரிமினல். உதாரணத்துக்கு அவங்க 3 பொண்டாட்டி இருக்காங்க. 1 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டியே 3 வச்சுட்டு இருக்குவேன். எப்படியே மாட்டவங்க பொண்டாட்டி 3. அது இல்லாமல் இந்த ஆள் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகள் ஏராளமாக இருக்கும். ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டு இருக்கு. சன் டிவியில் வேலை செஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆள் மேலே வந்துட்டு கேஸ்லாம் பதிவாயிருக்கு. சன் டிவியில் வேலை செஞ்ச சந்தியா மகாலட்சுமின்ற ஒரு பொண்ணு செய்தி வாசிப்பாளர். அந்த பொண்ணோட சொந்த குடும்ப பிரச்சனைகளை போய் தலையிட்டு அந்த பொண்ணை வந்து உன்னை வந்து பாலியல் நோய் தாக்கியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேவலமாக இழிவாகவும் பொதுவெளியில் பேசி அவங்க ஒரு பிரபல செய்தி வாசிப்பாளர், பிரபலமானவங்க. அவங்கள வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு அவங்களுடைய நேமை டேமேஜ் பண்ணி இப்போ அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல தான் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவர் காலத்துலேயும் வந்து இப்போ சந்தியா ரவிசங்கர்ன்ற ஒரு பத்திரிகையாளர், அதுவும் பத்திரிகையாளர் அந்த பொண்ணும் அவங்களும் அந்த லேடியும் அவங்க மேலே வந்து அவங்கள வந்து அவதூறாக பேசி அவங்க வழக்கு போட்டு அப்போ வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட். இப்படி வந்துட்டு அதிமுக ஆட்சியில் வளர்க்கப்பட்ட ஆள் தான் இந்த சரக்கு சங்கர். அந்த எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு சரக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுக்கும். இந்த ஆளுக்கு தொடர்ந்து பெண்களை வந்து இழிவாக பேசிட்டு இருக்கு. இழிவாக பேசுறதுலே வேலையை வச்சுருக்கு. ஒரு பக்கம் வந்து முறைகேடு பண்ணி பணம் சம்பாதிக்கிறது. அவரோட 3வது மனைவிக்கு கூட கிருஷ்ணவேணி தியேட்டருக்கு பக்கத்தில் 3.5 கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு 3வது மனைக்கு. இந்த பணம்லாம் எங்கேருந்து எப்படி வரும்? ஒரு யூடியூபருக்கு எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்? ரெண்டாவது 2 டிரைவர் இருக்காங்க. 2 டிரைவரு 2 காரு, ஏறக்குறைய 15 பேர் இவருக்கு வேலையாட்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் மாதம் கொடுக்குறாரு. இவருக்கு இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்தது? இவர் அவ்வளோ நல்ல ஒரு மனுஷனா? இந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு வராங்க. எல்லாரும் கேட்க கிடையாது, ஒரு சிலர் இவர் யாரால் வளர்க்கப்பட்டாங்களோ அவங்க கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்குறவங்கள நான் பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? உங்களுக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டுக்கு போய் நிற்கிறவங்க எல்லாருமே சரக்கு சங்கருக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறவங்களா அதிமுகவோட வழக்கறிஞர்கள், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு சரக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசிட்டு நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட சரக்கு சங்கருக்கு ரெண்டாவது இந்த பிஜேபியை சேர்ந்த வானதி சீனிவாசன், நீயும் ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு நம்ம சகோதரிகள் காவல்துறை சகோதரிகளை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. நீ வந்துட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் திமுக அரசாங்கம் என்ன பெண்கள் ரொம்ப அப்படியே பெண்களை தாங்குற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பெண்களை இழிவாக பேசுகிறத அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா? ஒரு பெண்ணாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசலாமா? பெண்களை இழிவுபடுத்தலாமா?
இப்படியெல்லாம் பல கேள்விகள் வருது. ஆனாலும் இந்த யாரால சரக்கு சங்கம் வளர்க்கப்பட்டவங்க மட்டும்தான் ஒரு 4-5 பேர் சரக்கு சங்கருக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் விளக்கமாற்றி செருப்பியும் எடுத்துகிட்டு போய் அடித்தாங்க. அந்த சரக்கு சங்கரை வெளியே கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே பெண்கள் அவ்வளோ ஆவேசம். பெண்களை பற்றி எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க பெண்கள்? நீ ஏதோ பெரிய உனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தன் வச்சு பேட்டி எடுக்கிறான்றதுக்கோசரம் கேவலமாக பெண்களை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருந்தால் எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? இன்னைக்கு இத்தனை நாளுக்கு அந்த கோபம்லாம் வெடித்து எழுந்து இன்னைக்கு பெண்கள் தொடப்பத்தையும் செருப்பையும் தூக்குற அளவுக்கு பெண்கள் உச்சபட்ச கோபத்துக்கே போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நபரை திமுக அரசாங்கம் சமூக விரோதிகள் எங்கு என்ன தப்பு செய்தாலும் கைது செய்து சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது, மக்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அந்த மாதிரி நீ காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களை இழிவாக பேசுனீங்க. ரெண்டாவது இந்த நபர் கைது பண்ண போன இடத்துல தான் தெரியுது இந்த ஆள் எல்லாம் கஞ்சா குடிச்சிக்கிட்டு கஞ்சா பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு இந்த ஆள் ஒரு கஞ்சாவுக்கு அடிமையான ஒரு நபராக இருக்குது. கைது பண்ண போன இடத்துல இதையெல்லாம் கிடைக்குது. அப்போ கஞ்சா கேஸும் போட வேண்டியதாக இருக்குது. இன்னும் பல கேஸ்களும் வரும். இது மட்டும் கிடையாது. அதனால் பண்ண துரோகம் இந்த தமிழ் மக்களுக்கு கொஞ்ச நஞ்சம் இல்லை, இன்னும் நிறைய பேர் கேஸ் கொடுக்க வருவாங்க. இன்னும் பாலியல் பலாத்கார வழக்கெல்லாம் கூட இந்த ஆள் மேலே வரும். கூடிய சீக்கிரம் குண்டர் சட்டமும் பாயும் இந்த ஆள் மேலே. ஏன்னா அந்த சரக்கு சங்கர்ன்ற ஒரு நபர் இதுதான் முதல் முறை பேசுகிறதில்ல. இந்த ஆள் ஆரம்பத்தில் இருந்து அரசு ஆவணங்களை திருடி விற்கிறது. ரெண்டாவது ஒரு ஆட்சியாளர் இருக்காங்கன்னா ஒரு ஆட்சியை நிறை குறைகளை விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. ஒரு நாகரிகமாக விமர்சிக்கணும்னு ரொம்ப தரக்குறைவாக சிஎம்ஐ பேசுறது, அமைச்சர்களை பேசுறது, கேவலமாக கிண்டல் அடித்து நக்கல் அடித்து சொல்லப்போனால் திமுக அரசாங்கம் அதுக்கே மான நஷ்ட வழக்கு போட்டிருந்துருக்கணும். அதுக்கெல்லாம் கூட சரின்னு விட்டுட்டாங்க. நீ திமுக அரசாங்கம் அமைஞ்ச காலத்துலேருந்தே தான் சிஎம்ஐ ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் விட்டுட்டாங்க. தன்னை அவமதித்து பேசியிருந்தாலும் அது கூட பேசாமல் கடந்து போயிட்டாங்க. ஆனால் பெண்கள் மீது கை வச்சதை இந்த அரசாங்கம் பொறுத்துக்கிட்டு இருக்காது. நீ பெண்களை தரக்குறைவாக பேசினா தமிழ்நாடு முழுசும் இருக்கிற காவல் நிலையங்களில் அனைத்து பெண் காவலர்களும் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெண் காவலர்கள் கொடுக்குற புகாருக்கு நடவடிக்கை எடுத்தாகணும் ஒரு அரசாங்கம். நீ சாதாரணமாக போய் ஒரு பெண்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற இடத்துல நீ உயர் பதவிக்காக வேண்டி படுக்கையை பகிர்ந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை இழிவுபடுத்தினா எந்த பெண் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? கேட்க வேண்டியது. நீ அப்படி இழிவுபடுத்துகிற அளவுக்கு நீ என்ன யோக்கியனாக இருக்கிற? உனக்கே பல பெண்களோட தொடர்பு இருக்கு. நீ என்ன யோக்கியம்? நீ கேள்வி கேட்கறதுக்கு பெண்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி தராத இருக்கு? கஞ்சா அடிக்கிற, தண்ணி அடிக்கிற, தம் அடிக்கிற, உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கமும் ஊழல் பண்ணுற அவ்வளவு கெட்ட பழக்கமும் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தகுதி தராத இருக்கு ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு? நீ ஒரு யூடியூபர்னு சொல்லிட்டு இது சரி இது தப்பு, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தராதல இருக்கு? நீ என்ன யோக்கியமானா? இத்தனை கேள்விகள் இந்த சரக்கு சங்கம் மேலே வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஷேர் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.